ஆடி பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளைகாப்பு போடக்கூடிய பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சமயம் ஒரு கோவில்ல, அந்த கோவில்ல பிரதான தெய்வமா சிவசக்தி இருந்திருக்காங்க. அந்த கோவில்ல திருவிழாக்கள் முடிஞ்சு எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க இல்லத்துக்கு போயிருக்காங்க. கடைசியா ஒரு நிறைமாத கர்ப்பிணி அந்த தாயையும் அப்பனையும் பாக்குறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க. வந்த நேரம் அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படவே அங்க யாருமே உதவிக்கு இல்ல. ஆனா அந்த பெண்ணோட மனதுல எனக்கு யாராவது உதவி பண்ண வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது. கோவில்ல யாருமே இல்லாத சூழ்நிலையில இந்த மருத்துவ வச்சு எப்படி வந்தாங்கன்னே தெரியல. ஆனா வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரசவம் பார்த்து தாயையும் சேயையும் நல்லபடியா காப்பாத்திருக்காங்க. தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியா காப்பாத்தின அந்த மருத்துவ வச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு தெய்வமாவே காட்சி அளிச்சிருக்காங்க. அம்பாலோட திருப்பாதத்துல அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த தாய் என்ன சொன்னாலாம், எப்படி இந்த ஆடி பூரத்து அன்னைக்கு தாய்மை அப்படின்ற விஷயத்த இந்த சன்னிதானத்துல அடைஞ்சேனோ அதே மாதிரி ஆடி பூரத்து அன்னைக்கு எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வர்றவங்களுக்கு நீங்க குழந்தை வர கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டதாகவும், அதனால குழந்தை வேண்டி நிக்கிறவங்க அம்பாளுக்கு வளகாப்பு பண்ணி வழிபடும் போது கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்தன காப்பு அண்டமிதன் அன்னைக்கு கைவளை காப்பு.